கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய நாளிலும் அப்பா உங்களை புதிய நன்மையினாலும் கிருபைகளினாலும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு அப்பா உங்களோடு கூட பேச போகிற வார்த்தை சங்கீதம் 138 அதிகாரம் 3 வசனம். Psalms 138 verse 3. நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். காலை நேரத்துல அப்பா சொல்றாங்க, நீங்க கூப்பிட்ட நேரத்தில் மறு உத்தரவு அருளினார். உங்களுக்கு உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் கிடைத்து விட்டது. இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்றாங்க, என்னென்ன காரியங்கள் நடக்கவில்லை என்று சொல்லி வேதனையோடு கூட பார்த்து கொண்டு இருக்கீங்களோ அது எல்லாவற்றுக்கும் இன்று அப்பா உங்களுக்கு பதில் தரப்போகிறார். விசுவாசித்தவர்கள் ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். கண்டிப்பாக இன்னைக்கு அப்பா உங்களுக்கு அற்புதத்தை செய்ய போறாங்க. எந்த காரியத்துலலாம் நீங்க கலங்கி கொண்டு இருக்கிறீங்களோ, எந்த காரியத்துலலாம் நீங்க வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களோ, எல்லாவற்றிலும் இன்று அப்பா உங்களுக்கு பதில் தருவேன் என்று சொல்லுகிறார். என் ஆத்மாவிலே பெலன் தந்து, உங்க சரீரம் மாத்திரமல்ல, உங்க ஆத்மாலே என்ன இருக்கீங்க, ரொம்ப பலவீனமாய் போயிட்டீங்க. அதனாலதான் 3 யோவான் 2 வசனத்துல சொல்லுவாங்க, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இரு. ஆத்துமா வாழணும். ஆத்துமா சோர்வு அடைஞ்சிடுச்சுன்னா மனுஷனை திருப்பி என்ன பண்ண முடியாது, பலன் அடைய வைக்க முடியாது. சிலர் பாருங்க, மறிக்கிற தருவாயில சொல்லுவாங்க, அவ்வளவுதான், இனிமேல் நான் பொழைக்கவே மாட்டேன், முடிஞ்சு போச்சு. அவங்க சொல்ற வார்த்தையின்படி ஆக கடவுது. அவங்க என்ன சொல்றாங்களோ அது அப்படியே நடக்கும். ஏன்னா ஆத்மாவில் அவங்களுக்கு என்ன போயிடுச்சு, பலன் போயிடுச்சு. இன்னைக்கு அப்பா சொல்றாங்க, உங்க ஆத்மாவில் நான் பலன் தரப்போகிறேன். நிச்சயமாக உங்களுக்கு நான் ஜீவனை தருவேன், உங்களுக்கு நான் ரட்சிப்பை தருவேன். நீங்க எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமா இருக்கிறது. இன்னைக்கு அப்பா உங்களுக்கு பதில் தருவேன் என்று சொல்றாங்க. எப்ப பதில் தருவாரு, எப்படி பதில் தருவாரு, எதற்கு பதில் தருவார் என்றத முன்னாடி வசனத்துல பார்க்கலாம். 2 வசனம் verse 2. உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்திருக்கிறீர். அப்பா சொல்றாங்க, எல்லா பிரஸ்தாபத்தை பார்க்கிலும். இன்னைக்கு சரீர முயற்சியில எவ்வளோ செஞ்சு பார்ப்பாங்க, நான் அவ்வளோ எஃபர்ட் போட்டேன் பிரதர், நான் அவ்வளோ வேலை செஞ்சேன் பிரதர், ஆனா எனக்கு ஒரு பலன் இல்லை என்று சொல்லுவாங்க. நீங்க வேலை செய்யறது நல்லது, வேதத்தின்படி நீங்க வேலை நிச்சயமா செய்யணும். வேலை செய்யாம சாப்பிடக்கூடாதுன்னு அப்பாவோட வார்த்தை சொல்லியிருக்கு. வேலை செய்யணும், ஆனா எப்படி செய்யணுமா, உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் உங்களுடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அப்பாவுடைய வார்த்தையை கொண்டு செய்யணும். உன் கை செய்ய வேலையில எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு அப்பா சொல்லியிருக்காங்கல்ல, அந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே செய்யும் பொழுது நீங்க செய்யற வேலையில ஒரு ஆசீர்வாதத்தை அப்பா தருவாங்க. ஈசாக்கு விதை விதைக்கும் பொழுது 100 மடங்கு பலன் அடைந்தான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அந்த ஊர்லயே பஞ்சம். ஆனா அப்பாவுடைய வார்த்தையை விசுவாசித்து அதை சொல்லிக்கொண்டே அவர் செய்யும் பொழுது அங்க ஏசப்பா அவருக்கு அற்புதத்தை செய்தாங்க. வார்த்தையினாலதான் அங்க அற்புதம் நடக்கும். வார்த்தையை நீங்க பேசும்போது தான் உங்களுக்கு வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும். வார்த்தை தான், அப்பாவுடைய வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். நீதிமொழிகள் 3 அதிகாரம் சொல்ற வசனத்தை நீங்க குறித்து வைத்துக் கொள்ளுங்க, பொறுமையா அப்புறமா பாருங்க. நீதிமொழிகள் 3 அதிகாரம் 1-3 வரை. Proverbs 3rd chapter 1-3. என் மகனே, என் போதகத்தை மறவாத, அப்பாவோட வார்த்தையை மறவாத. உன் இருதயம் அப்பாவுடைய வார்த்தையை காக்கணும். உங்க இருதயம் அப்பாவோட வார்த்தையை காக்க வேண்டும். அடுத்து 2 வசனம் சொல்றாங்க, நீடித்த நாட்களையும். அந்த வார்த்தை நீங்க காத்து கொள்ளுகளுடைய அப்பாவோட வார்த்தை உங்களுக்கு என்ன தரப்போதான், நீடித்த நாட்களை தருமா. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீங்க அநேகர் அதையோடு கூட இருக்கிறீங்க. அப்பா சொல்றாங்க, அப்பாவோட வார்த்தையை அதிகமா படிங்க. அவங்களால படிக்க முடியலையா, நீங்க அவங்க பக்கத்துல உட்கார்ந்து அப்பாவோட வார்த்தையை சத்தமா அவங்க காதுகள் கேட்கும்படி படிங்க. அவங்களுக்கு அற்புதம் நடக்கும். மரித்தவர்கள் உயிரோடு எழும்புகிற அந்த வல்லமை இறங்கும். இப்பொழுதும் யாரெல்லாம் வியாதியோடு கூட பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ, இப்பொழுது உங்களுக்கு ஏசப்பாங்க சுகத்தை கொடுத்து கொண்டு இருக்காங்க. அப்பாவோட வார்த்தை காதுகள்ல கேட்கும் பொழுது, உங்க வீட்டுல கேட்கும் பொழுது அப்பாவோட வார்த்தைக்கு வல்லமை உண்டு. இப்பொழுது பார்த்து கொண்டிருக்க இந்த நேரத்துல உங்களுக்கு சுகம் வருது. என்னென்ன வியாதியோடு கூட டாக்டர் கிட்ட போனீங்களோ இப்பொழுது அப்பா சுகத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க. அப்பாவோட வார்த்தை, அந்த வார்த்தைக்கு வல்லமை உண்டு. உங்க வீட்டுல இப்பொழுது அற்புதங்கள் நடக்கிறது, அதிசயங்கள் நடக்குது. குடும்பத்துல சமாதானத்தை தருகிறார், குடும்பத்துல இருக்க பிரச்சனையை மாற்றி போடுகிறார். அப்பாவோட வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை உண்டு.
இப்ப அப்பாவோட வார்த்தையை கேட்கும் பொழுது உங்களுக்கு இங்க அற்புதம் நடந்துட்டு இருக்கு. நீங்க படிக்க ஆரம்பிக்கும் பொழுது இன்னும் அநேக அற்புதங்களை ஏசப்பா செய்வாங்க. தொடர்ந்து பாருங்க. நீடித்த நாட்களை தருவாங்க, தீர்க்காயுச தருவாங்க, சமாதானத்தை பெருக பண்ணும். அப்பாவோட வார்த்தையை படிக்கும்போது தான் குடும்பத்துல என்ன வரும்? சமாதானம் வரும். இன்னைக்கு பிசாசு என்ன பண்ணுவான்? உங்களுக்கு பிரச்சனை வந்துச்சா, போராட்டம் வந்துச்சா, பைபிளை ஓரமா வச்சுட்டு படுத்து தூங்க சொல்லுவான். ஏன்னா நீங்க என்னவா இருக்கீங்களா? சோர்ந்து போயிருக்கீங்களா? அந்த நேரத்துல தான் அதிகமா பைபிளை படிக்கும் பொழுது அந்த சோதனையை கொண்டு வர்றதே பிசாசு தான். நீங்க அந்த பைபிளை படிக்கும் பொழுது, அப்பாவோட வார்த்தையை படிக்கும் பொழுது, அந்த பிசாசானவன் உங்க வீட்டை விட்டு, உங்க எல்லையை விட்டு ஓடி போவான். 3வது வசனம் பாருங்க. கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாது இருப்பதாக. எப்பயுமே உங்களை விட்டு அப்பாவோட வார்த்தை விலகாம இருக்கணும். அதை உங்க இருதயத்துல நீங்க எழுதி கொள்ளணும். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். Proverbs 4th chapter verse 4 and 5. உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்து கொள்ள கடவது, என் கட்டளைகளை கை கொள், அப்பொழுது பிழைப்பாய். நம்ம பிழைக்கணும்னா என்ன செய்யணும்னு அப்பாவோட வார்த்தை சொல்றாங்க. அப்பாவோட வார்த்தைய படிக்கணும். அப்பாவுடைய வார்த்தையை படிக்கிறது மாத்திரம் இல்ல, அந்த வார்த்தையை இருதயத்துல என்ன பண்ணணும்? காத்து கொள்ளணும். அந்த வார்த்தையை சொல்லும் போதுதான் பிழைப்பாய். வேலையில பிழைப்பாய், சரீரத்துல சுகத்துல பிழைப்பாய், மந்திர சூனிய கட்டில இருந்து பிழைப்பாய். எல்லாவற்றில இருந்தும் பிழைக்கணும்னா கர்த்தருடைய வார்த்தையை படிக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை படிச்சாதான் பிழைக்க முடியும். நான் எக்ஸாம் எழுதுறேன், ஃபெயில் ஆயிட்டே இருக்கிறேன் அப்படின்னா பைபிள் எவ்வளவு படிக்கிறீங்க? பைபிள் படிக்கணும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை முதல்ல பைபிளை படிங்க. யாக்கோபு 1:5 சொல்றாங்க, யாராவது ஞானத்துல குறைவுள்ளவங்களா இருந்தா என்கிட்ட கேளுங்க, நான் சம்பூர்ணமாய் தருவேன் என்று சொல்லுகிறேன். அப்பாவோட வேதத்தை படிச்சுட்டு படிங்க. நீங்க தான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வருவீங்க, காலேஜ் ஃபர்ஸ்ட் வருவீங்க, ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வருவீங்க, ஏன் நேஷன்ல ஃபர்ஸ்ட் கூட வருவீங்க. அப்பாவால உங்களை வர வைக்க முடியும். அப்பாவோட வார்த்தையை அதிகமாய் படிக்கதான் உங்களுக்கு அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கும். அழகா சொல்லியிருக்காங்க, அப்பொழுது பிழைப்பாய். இன்னைக்கு பிழைக்காம இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அநேக காரியங்களை சொல்லலாம். அது உங்க பிசினஸா இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். நீங்க பிழைக்காம இருக்கிறதுக்கு காரணம் அப்பாவுடைய வேதத்துக்கு, அப்பாவுடைய வார்த்தைக்கு நீங்க முதலிடம் கொடுக்காதது. இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க, அப்பாவோட வார்த்தையை நான் அதிகமா படிப்பேன், அப்பாவோட வார்த்தைக்கு நான் முக்கியத்துவம் கொடுப்பேன்னு சொல்லி செய்யுங்க. அப்பா உங்களை பிழைக்க வைப்பாங்க. அதுலயே 10வது வசனம் பாருங்க. என் மகனே கேள், என் மகனே என் மகள். அப்பா எப்படி கூப்பிடுறாங்க? என் மகனே என் மகளே என்று கூப்பிடுறாங்க. கேள், என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள். இப்ப அப்பா பேசிட்டு இருக்காங்க. இந்த மனிதன் அல்ல, இந்த ஜோஸ்பால் அல்ல, அப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ட சராசரங்களை படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன் ஏசப்பா என்ன பண்றாங்க? உங்க கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. என் வார்த்தையை ஏற்றுக்கொள், வேதத்தை அதிகமா படிங்க. அப்படி படிச்சா என்ன ஆகுமா? அப்பொழுது உன் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும். அப்போ ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகணும்னா என்ன பண்ணும்? அப்பாவோட வார்த்தைய அதிகமா நம்ம என்ன பண்ணணும்? படிக்கணும். அடுத்து 21 இருந்து 24 வரைக்கும் படிச்சு பாருங்க. verse 21 to 24 நீங்க பொறுமையா படிச்சு பாருங்க. நான் 24 படிக்கிறேன். வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி. எதை அகற்றணுமா? வாயை விட்டு தாறுமாறுகளை அகற்றணும். என்னது தாறுமாறு? அவிசுவாசமாய் பேசுகிற வார்த்தைகளை அகற்றணும். தேவையில்லாத வார்த்தைகளை பேசுகிறத அகற்றணும். ஏசப்பான்னு சொல்றதை விட பிசாசுன்னு சொல்றதுதான் அதிகமா இருக்கும். எப்பயுமே அப்பா 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 அப்பான்னு சொல்லி தேவனுடைய நாமத்தை என்ன பண்ணணும்? மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கணும். எப்பொழுதும் அப்பாவே நினைத்து கொண்டு. சிலர் பார்த்தீங்கன்னா எப்ப பாரு பிசாசையே நினைச்சுட்டு இருப்பாங்க. எப்ப வாயை திறந்தாலும் எனக்கு பிசாசு அப்படி செஞ்சுட்டான், இப்படி செஞ்சுட்டான்னு இதே தான் சொல்லுவாங்களே தவிர, எப்பயுமே நான் அடிக்கடி சொல்லுவேன், உங்க பிரச்சனை எவ்வளவு பெருசுன்னு அப்பாட்ட சொல்லாதீங்க. உங்க அப்பா, நம்முடைய அப்பா எவ்வளவு பெரியவர் என்பதை பிசாசுகிட்ட சொல்லுங்க. இங்க அழகா சொல்றாங்க, தாறுமாறுகளை அகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து. இனிமேல் அவிசுவாசமா பேசுகிற வார்த்தைகளை தூரப்படுத்துங்க. உங்க வாயை திறந்து அப்பாவோட வார்த்தையை தான் பேசணும். அதனாலதான் இருதயத்துல நிரப்பி வைக்கணும். அப்பாவோட வார்த்தை இருதயத்துல நீங்க நிறைத்து வைத்திருக்கும் பொழுது இருதயத்தின் நிறைவுனால வாய் பேசும். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயில் பேசாம. துணிகரமா என்ன பண்ணக்கூடாது? அவிசுவாசமான வார்த்தைகளை பேசக்கூடாது. மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமல் இரு. இன்னைக்கு நிறைய சொல்ல, நான் டென்ஷன்ல பேசிட்டேன் பிரதர், நான் மனம் பதறி பேசிட்டேன் பிரதர். மனம் பதறி கூட அவிசுவாசமான வார்த்தைகளை பேசாதீங்க. ஏன்னா அப்பா சொன்னா நடக்கும்னா அவருடைய பிள்ளையான நாம சொன்னாலும் நடக்கும், நீங்க சொன்னாலும் நடக்கும்.
அப்ப பேசுகிற வார்த்தை என்ன வார்த்தையா இருக்கணும்? விசுவாசமான வார்த்தையாக இருக்க வேண்டும். உன் வார்த்தைகள் ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமா இருப்பதாக. அந்த சராசரங்களை படைத்த தேவன் சொல்றாங்க, அப்பா சொல்றாங்க, உங்க வார்த்தை சுருக்கமா இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை பேசுங்க. அப்பா உங்க தழும்புகளால எனக்கு சுகம் கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். அப்பா நிச்சயமா எனக்கு ஒரு வீட்டை உண்டு பண்ணி கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். இதோ பிள்ளைகள் அப்பா கொடுக்கிற சுதந்திரம் என்ற வார்த்தையின்படி எனக்கு பிள்ளை சுதந்திரத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். அநேக ஜாதிகள் கடன் கொடுப்பேன், நானும் கடன் வாங்காதிருப்பேன் என்ற வார்த்தையின்படி என் அநேகருக்கு கடன் கொடுக்கிறவனா வச்சதுக்காய் ஸ்தோத்திரம். அப்பாவோட வார்த்தை என்ன பண்ணுங்க? பேசுங்க. 1 தீமோத்தேயு 4:8, 1 Timothy 4:8. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. ஏற்கனவே அதான் சொன்னேன், சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம். நீங்க படுற பிரயாசம் எல்லாம் ஏன் வேஸ்டா போகுதுன்னா, வார்த்தையை கொண்டு நீங்க செய்ய மாட்டீங்க. வார்த்தையை கொண்டு ஒரு வேலையை செய்யறதுக்கு முன்னாடி அப்பாவோட வார்த்தையை சொல்லிட்டு செய்யுங்க. நான் என் கை செய்யற வேலையெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் சொல்லுங்க. அதை சொல்லிக்கிட்டே இருங்க. அப்பாவோட வார்த்தையை சொல்ல 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 அங்க அற்புதங்கள் நடக்கும். அது எந்த வேலையா இருந்தாலும் சரி, அது வீட்டு வேலையா இருக்கலாம், உங்க ஆபீஸ் ஒர்க்கா இருக்கலாம், இல்ல ஸ்கூல் ஒர்க்கா இருக்கலாம், எந்த வேலையா இருந்தாலும் அப்பாவுடைய வார்த்தையை சொல்லிக்கொண்டே செய்யும் பொழுது நீங்க அந்த காரியத்துல அற்புதத்தை பார்ப்பீங்க. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் வாக்கு தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றுக்கும் பிரயோஜனமா இருக்குதான். அல்லேலூயா. வாக்கு தத்தத்தை சொல்லுங்க. அந்த வாக்கு தத்தத்தை சொல்ல சொல்ல உங்களுக்கும் ஆசீர்வாதம், உங்க பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதம், உங்கள் சந்ததிக்கே ஆசீர்வாதம். அந்த வாக்கு தத்தத்தை சொல்லுங்க. அப்பா உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு வாட்டியாவது யாராவது சொல்றீங்களா? உங்க இருதயத்துல கை வைத்து சொல்லுங்க. அப்பா உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நினைச்சாது பாக்குறீங்களா? சோதரம். அந்த வாக்கு தத்தத்தை டெய்லி வாயில அறிக்கை செய்யுங்க. ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிடுறது போல ஒரு 3 வாட்டியாவது மினிமம் அப்பா உங்களுக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தை சொல்லுங்க. அப்பா சொன்னனாலதான் உலகம் உண்டானது. அவருடைய பிள்ளையாகிய நாமும் என்ன நினைக்கிறோம்? எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு மனசுல தெரிகிறதுனால ஒண்ணும் நடக்காது. வாயில அறிக்கை செய்யுங்க. அப்பா அற்புதத்தை செய்வாங்க. கடைசியா ஒரு வசனம் பார்ப்போம். ரோமர் 15:13. ரோமன்ஸ் 15:13. பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படி. பரிசுத்த ஆவியான வரும்போது என்ன வரும்? நம்பிக்கை பெருகும், விசுவாசம் பெருகும். அப்பாக்கு இங்க ஒரு பேர் வைக்கிறாங்க பாருங்க. என்ன பேரு? நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லா விதமான சந்தோஷத்தினாலும். அல்லேலூயா. நம்பிக்கையின் தேவன் என்ன கொடுக்குறாங்க? விசுவாசத்தினால உண்டாகும். விசுவாசத்தினாலதாங்க உண்டாகும். அதனாலதான் நான் ஆரம்பத்துல இருந்து சொல்றேன், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசம் ரொம்ப முக்கியம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். விசுவாசத்தினாலதான் உண்டாகும். என்ன உண்டாகும்? எல்லா விதமான சந்தோஷம். குடும்பத்துல ஏன் சந்தோஷம் இல்ல? விசுவாசம் இல்ல. அடுத்து சொல்றாங்க, எல்லா விதமான சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. அந்த விசுவாச வார்த்தைகளை நீங்க சொல்லதான் உங்களுக்கு சமாதானம், சந்தோஷம் எல்லாம் வரும். இப்பொழுது நாம் கண்களை மூடி கல்வாரி சிலுவை நோக்கி பார்க்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, இப்பொழுது உங்களுடைய பிள்ளைகளோடு கூட பேசிருக்கீங்கப்பா. நீங்க அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவன். இந்த நேரத்திலேயேப்பா நீங்க அற்புதம் செஞ்சிட்டு இருக்கீங்க. யாரெல்லாம் வியாதியோடு கூட பார்த்து கொண்டு இருக்காங்களோ எல்லாருக்கும் அற்புதம் செய்றீங்க. மறிக்கிற தருவாயில இருக்கிற அந்த பலவீனத்தை கூட இப்பொழுது நீங்க சுகத்தை கொடுத்து கொண்டு இருக்கீங்க. எல்லாருக்கும் அற்புதம் நடந்து கொண்டு இருக்கு. தேங்க்யூ ஜீசஸ். அதே போல மந்திர தந்திர கிரியைகள், செய்வினைகள், பில்லி சூனியங்கள் எல்லாம் உடைய பிள்ளைகளுடைய எல்லைகளை விட்டு விலகி ஓடினதற்காக நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். இப்பொழுதே நீங்க அற்புதத்தை செய்றீங்கப்பா. அதே போல உங்களுடைய உயிர்த்தெழுதின் வல்லமை குருடர்கள் பார்க்கிறதற்காக ஸ்தோத்திரம், செவிடர்கள் கேட்கிறதற்காய் ஸ்தோத்திரம், முடவர்கள் நடக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். பக்கவாதம், ஆம்ரஜா, அந்த நோய்கள் இருந்து இப்பொழுதே நீங்க விடுதலை தரீங்கப்பா. மரித்தோர் உயிரோடு எழும்புகிற அந்த வல்லமை இப்பொழுது இறங்கி கொண்டிருக்கு. இப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான மக்களை நீர் தொடுகிறீரப்பா. அவர்கள் எந்த காரியத்தில் வேதனையோடு கூட இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறார்களோ இப்பொழுது நீங்க விடுதலையை தரீங்க. ஆம்ரஜா, என் மகனுக்கு பலவீனங்கள் இருக்கிறது, என் மகனுக்கு ஒரு அற்புதம் நடக்கணுமே என்று சொல்லி பார்த்து கொண்டிருக்காங்க. அதே போல என் பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கணுமே என்று சொல்லி வேதனையோடு பார்த்து கொண்டிருக்கிறாங்க. சீக்கிரத்துல அற்புதம் நடக்க போகிறதுக்காக நன்றி அப்பா. இப்பொழுதே அதுக்கான வழிவாசல்களை நீ திறந்து கொடுக்கிறதுக்காக ஸ்தோத்திரம்.
அதே போல கடன் பிரச்சனையோடு கூட பார்த்து கொண்டிருக்க பிள்ளைகளுக்கும் நீங்க எல்லா கடனையும் மாற்றி போடுகிறதுக்காக நன்றி. அதே போல வேலை காரியத்துக்காக ஜெபிக்கிறாங்கப்பா. ஒரே பிரச்சனையா இருக்கு குடும்பத்துல, அது நிமித்தமே ஒரு சந்தோஷம் இல்ல, சமாதானம் இல்ல, எங்களுக்கு ஒரு அற்புதம், ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் என்று சொல்லி பார்த்து கொண்டிருக்காங்க. அவங்களுக்கும் இப்பொழுதே அப்பா நீங்க ஒரு நல்ல வேலையை கொடுத்து ஆசீர்வதிக்கிறதுக்காக பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான மக்களை தகப்ப நீங்க ரட்சித்து ஆசீர்வதித்து இந்த நாள் முழுவதும் உடைய கரம் அவர்களோடு கூட வழி நடத்தி அவர்கள் செய்கிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதித்து வாய்க்க செய்கிறதுக்காக நன்றி தகப்பனே. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதா. ஆமென், ஆமென். தொடர்ந்து பாருங்க, அப்போட வார்த்தையை கேளுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க, எல்லோரும் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படும். God bless you. Praise the Lord.